ரஜினிகாந்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிம்பிள், இதை விட சிம்பிளாக ஒரு ஆள் கூட. ஒரு உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முரட்டுக்காலை ஷூட்டிங் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நானும் கோனும் போயிருந்தோம். அந்த அவுடோர் ஷூட்டிங் முடித்து பேக்கப் பண்ணுறது. அப்போ ஜெயசங்கர் வந்தார். நாங்கள் சும்மா நானும் கோனும் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தோம். ஜெயசங்கர் வந்து அப்படி இப்படி கையெல்லாம் குத்தோன்னா ஏய் ஜெய் ஹாய் ஜெயின்னு எல்லாம் சொல்லி ஒரே கேள்விட்டேன். நாம் இந்த அவர் வேறு ஷூட்டிங்னா வந்து இல்லை, எங்கள் ஷூட்டிங்கில் முரட்டுக்காலை ஷூட்டிங் முடிச்சு அது ஃபஸ்ட்டு அவுடோர் ஷூட்டிங் முடித்து திரும்பி வரோம், பேக்கப் பண்ணி வரோம். அப்போ நாகப்பன் முத்துராமனுடைய ப்ரொடக்ட் மேனேஜர் கேட்டால் இந்த ஆள் வச்சு இவ்வளோ கேலட்டாக இருக்கே, ரஜினிகாந்த் வந்தால் என்ன ஆகும், இப்போ வரப்போகிறாரு என்ன சார்? அவர் தலப்பா கட்டிட்டு வேஷ்டி கட்டிட்டு கிருகிருன்னு போய் உட்காந்துருக்கார் சார் உள்ளே ட்ரெயின் உள்ளே, யாருக்கும் தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் கிச்சு கிச்சு கிச்சுன்னு நடந்து தலப்பா ஒன்று கட்டிக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துட்ருக்காரு. அவர் ஒரு விதமான ரியாக்ஷன் இல்லை. அப்புறம் உள்ளே போய் அவரை பார்த்தேன், சார் நான் இல்லை சார் கூட்டமாக இருந்தேன், நான் வந்துட்டேன், உள்ளே வந்துட்டேன். அந்த மாதிரி எவ்வளோ எளிமையாக இருக்க முடியுமோ அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு. புக் பண்ணால் பூனாவில் ஒரு சூட்டு போட்டிருந்தோம், பிஸ்னஸ் சூட் போட்டிருந்தோம், டைரக்டருக்கும் இவருக்கும் போட்டிருந்தோம். இவர் ஏன் இவ்வளோ பெரிய சூட் போட்டீங்க? எனக்கு வேண்டிய சிங்கிள் ரூம் தானே, டாய்லெட் நீட்டாக இருக்கணும். இது அவரை பொறுத்தவரையிலும் டாய்லெட் நீட்டாக இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஷூட்டிங் முடிச்சு வந்தாருன்னா அவர் பாட்டுக்கு உள்ளே உட்காந்து ட்ரிங்க் பண்ணுவார். நான் வெஜிடேரியன் ரொம்ப லிமிட்டடாக சாப்பிடுவார். அதை கொண்டு வந்து தட்டில் வச்சுட்டா இதில் ஹாட் கேஸில் வச்சு அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அவரே கழுவி வெளியே தூக்கி வச்சுருவார். க்ளீன் பண்ணுற வேலை கூட வேறு ஆள் கொடுக்க மாட்டார். அவ்வளோ எளிமையாக ஒரு ஆர்டிஸ்ட்டு. எனக்கு சிங்கிள் ரூம் ஒன்று மாற்றிட்டார். அந்த ரூமை சூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் ரூமை போயிட்டார். அந்த மாதிரி இங்கே வந்தார். இந்த சிவாஜி படத்துக்கு வந்தோடனே கேரவான் வந்து நின்னது. எதுக்கு இந்த கேரவான்னாரு? சார் உங்களுக்கு தான் சார். எனக்கு யாருக்கு கேரவான் கேட்டேன். ஏவிஎம் ஸ்டுடியோவில் 30 வருஷம் ஆட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன கேரவான் புது பழக்கம்? நான் ஸ்டுடியோவில் போட்டேன். அவுடோர் போனால் கேரவான் வர அர்த்தம் இருக்குது, ஸ்டுடியோக்குள்ளே எடுத்து கேரவான். சரி சார் இன்றைக்கி வந்துருச்சு யூஸ் பண்ணி. இல்லை நீ அது வெளியே போனால் தான் செட்டுக்குள்ளே போவேன். அதை அனுப்பிச்சு அவர் அனுப்பினோடனே நேச்சுரலி சங்கர் ஹீரோயின் எல்லாம் 4 கேரவான் வெளியே போயிடுச்சு. எல்லாருக்கும் ரூம் ஏர் கண்டிஷன் ரூம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமையாக ஒரு ஆளுக்கு மோஸ்ட் கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட்டு. ஏதோ வந்து கேஷுவலாக என் ரூமில் வந்து பேசிகிட்டு இருந்தார். பேசிகிட்டு இருக்கும்போது சார் சரண் சார் ஒரு பெருசாக பிக் பிக்சர் ஒன்று எடுக்கணும் சார் அப்படின்னாரு. ஆனால் கோன் சொன்னால் பிக் பிக்சர்னால் சங்கர் தான் சார். இல்லை சார் அது சரியாக வராது சார் சங்கர். நான் பேசி பார்க்கட்டுமாண்ணா? நீங்கள் பேசி பாருங்கள், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, பட் எனக்கு பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன்னா என்ன, நீங்கள் கேட்கல நான் கேட்குறேன்னு. சரி நீங்கள் சங்கர் கருத்து இந்த இதே சிவாஜி கதையை ரெடி பண்ணி அதை எடுக்கலை. அப்போ வந்து வைரமுத்துக்கிட்ட சொன்னாராம் சங்கர், எங்கள் வீட்டுக்கே வந்து சிவாஜி வந்து ரஜினி வந்து ஆக்ட் பண்ணுறேன், நீங்கள் படம் எடுக்குன்னு சொன்னால் கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதாக வைரமுத்து சொல்லியிருக்காரு. வைரமுத்துக்கிட்ட அவர் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. இதில் எவ்வளோ தொலைக்கு எக்ஸாசரேஷன் இருக்குது, எவ்வளோ தொலைக்கு இது இருக்குன்னு தெரியாது. ஸோ அவர் வந்து எனக்கு பண்ண மாட்டார் சார்னாரு. ஓன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சார் ப்ராப்ளம்? நான் ப்ரொடியூசர் நான் போய் கேட்குறேன், பண்ணட்டும், பண்ணலன்னு சொல்ல போகிறேன், இவ்வளோ தானே சார். சரி நீ கேளுங்கன்னாரு. எல்லாம் முடிச்சுட்டு நான் போயிட்டுருக்கேன். உட்லண்ட்ஸு டிரைவிங் ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் காரில் போய்ட்டுருக்கும்போது என்னை கூப்பிட்டு, சரண் சார் அது வேண்டாம், கேட்க வேணான்னு சொல்லுங்கள், அது கேட்டு சரியாக வரலைன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுவேன் நான். சார் ஏற்கனவே இப்போ குஹன் பேசி அப்பாயின்மெண்ட் நாளைக்கு காத்தால 10 மணிக்கு வர சொல்லியிருக்காரு சார். அப்படின்னா ப்ரொசீட் பண்ணுங்கள் நீங்கள். 10 மணிக்கு போனோடனே சங்கர்கிட்ட சொன்னோன்னே, சார் என் படத்தில் அவர் ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாரா சார்? நான் அவரும் திருப்பிக்கிட்டு கேட்டார். சார் அவர் அது எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி சார், நீங்கள் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை சார். உங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணன் பஞ்சும் சிவாஜியும் உயர்ந்த மனிதனில் பண்ண மாதிரி அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அதுக்கப்புறம் என்னென்னா திடீர்னு பார்க்குறேன், ஃபோன் பண்ணுறாரு ரஜினிகாந்த், சார் நானும் சங்கரும் ராகவேந்திர கல்யாண மண்டபத்தில் இருக்கோம், நீங்களும் குஹன் சாருமா வர முடியுமா அப்படின்னா. சார் இது என்ன சார் பிரச்சனை? சரி வரேண்ணா. நான் காரில் ஏறும்போது சரியாக போச்சு, கிளிக் ஆகி போச்சு, அநேகமாக அட்வான்ஸ் கொடுக்கணும், செக் புக் எடுத்துக்கணும். செக்கில் எப்போ நம்ம பிரிண்ட் அவுட் தானே பண்ணுறோம். சரி ஒரு 1000 ரூபா அசிங்கமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் அசிங்கம் இல்லைப்பா, சும்மா ஒரு மரியாதை கொடுக்குறதா. ஆனால் என்கிட்ட 1000 ரூபா வந்து கசங்கி போயிருந்தது, 1 ரூபா நோட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. கோன்கிட்ட வந்து 1000 ரூபா இருந்தது. 1000 ஒன்று வச்சு 2 மடிச்சு கோன் வந்து திருப்பி வேணாம்ப்பா அப்பா இது எதாவது அசிங்கமாக விடுப்பேன். ஒன்றும் அசிங்கம் இல்லைப்பா அப்படின்னு. சரி 2 மடித்து வச்சுட்டேன் பேக்கெட்டில். ரஜினி சார் பேசி முடித்த உடனே, சார் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டோம் சார், பண்ணுவோம் நம்ம ப்ரொசீட் பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னாரு. சரி சார் இது ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாமா சார்? கொடுங்கன்னாரு. சார் வெறும் டோக்கன்னா ரியல் டோக்கன் சார் இது அப்படின்னு சொல்லிட்டு 1001 ரூபா கையில் கொடுத்தேன். ரொம்ப தேங்க்ஸ்னு வாங்கிட்டார். இவர்கிட்டையும் சங்கர்கிட்ட 1001 ரூபா கொடுத்தேன். 1001 ரூபா தான் அட்வான்ஸ் கொடுத்தேன்.
அடுத்த நாள் அவங்க மேனேஜர் வந்தார், ரேட்டெல்லாம் சொன்னார். இந்த மாதிரி சார் ஃபஸ்ட்டு பேமெண்ட் என்ன கொடுக்கணும், ஏன்னா நாங்கள் வந்து பேங்க்கில் தான் படம் வாங்க போகிறோம், நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வாங்க போகிறதில்ல. ஸோ எனக்கு அந்த மோட் ஆஃப் பேமெண்ட் எல்லாம் வேணும். என்ன மோடுன்னு என்கிட்ட சொல்லிவிட்டா நான் அதுக்கு ஏதாவது ரெடி ஆகிடுவேன். நான் ரஜினி சார்கிட்ட சொல்ல, ரஜினி சார் ஃபோன் பண்ண, நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்களே என்னாரு. சார் அது 1000 ரூபா ஒன்றும் வேண்டாம், நீங்கள் படம்லாம் முடித்து பிஸ்னஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கொடுங்க, எனக்கு பைசா கூட கொடுக்க வேண்டாம், அதுக்கு நடுவில் இந்த 1001 ரூபாயோட நான் ஆக்ட் பண்ணுறேன், படம் முடிச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு ஏவிஎம்மில் பணம் இருக்கிறது என்கிட்ட இருக்கிறத விட சேஃப் அது அப்போ அப்படின்னாரு. அப்புறம் சங்கர் வந்து ரஜினி சார், நீ சரவணன்ட்ட கதை சொல்லணும். ரஜினி வந்து சங்கர் வந்து நான் யாருக்கும் கதை சொல்லி பழக்கமே இல்லை, இந்த ப்ரொடியூசருக்கும் யாருக்கும் சொல்லலைன்றது வேறு விஷயம், ஏவிஎம்மில் நீ கதை சொல்லணும். சரி அப்படின்னா நான் டேப் பண்ணி கொடுத்துறேன், அவர் டேப்பை கேட்டுட்டு கதையை கொடுத்துறேன், நான் போய் நேரேட் பண்ண மாட்டேன்னாரு. அவர் டேப்பை கொடுத்து விட்டார், அதில் கேட்டுட்டு திருப்பி அவர் ரெக்கார்டிங் காப்பி எடுத்துக்கூடாதுனாரு. ஆஸ் அ ஜென்டில்மேன் நானும் திருப்பி கேட்டுட்டு திருப்பி கையில் கொடுத்த ரஜினி சார்கிட்ட கொடுத்து அவர் இன்டர்ன் கொடுத்துட்டாரு. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் த ப்ரொடக்ஷன். ஒரு நாள் ஒரு பிரச்சனை வந்ததில்லை, அவுடோர் ஷூட்டிங் போனாலும் வந்தாலும் அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார், இது சரியாக நடந்துருக்கு சார், அது நடந்திருக்குன்னு அவர் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லுவார். விஜயகாந்தை வச்சு மாநகர காவல்னு எடுத்தோம், அது ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார். விஜயகாந்தனுடைய கோஆப்ரேஷன் வந்து ரிமார்க்கபிள். நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணுறது விஜயகாந்த் அளவுக்கு எந்த ஹீரோவும் பண்ண முடியாது. அவுடோருக்கு போகும்போது டெல்லியில் ஷூட்டிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணால் இவர் இங்கேருந்து போகிறதுக்கு லேட் ஆகி போச்சு. ஸோ 2 ஷிஃப்ட்டு மாற்றி போட சொல்லிவிட்டு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண. பாலு தான் கூட போனேன், நான் போகல, தம்பி தான் போயிருந்தது. இந்த மனுஷனானே தெரியல, இப்படி வேலை செய்கிறாரு. 2 யூனிட் எல்லாம் சோர்ந்து போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி 2-3 நாளுக்குள்ளே எல்லா ஷெடியூலையும் ஒரு 10 நாள் ஷெடியூலில் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார். அவரை பொறுத்தவரையிலும் என்கிட்ட கால்ஷீட்டே இல்லாமல் நான் ஒரு படம் எடுத்த சிவமல்லி, அவர்கிட்ட கால்ஷீட்டே இல்லை, வேறு யாரோ பண்ண வேண்டியது, லாஸ்ட் மினிட்ல அவர் பண்ண வேண்டியது. அவர் நைட்டில் எங்கேயோ ஷூட்டிங் முடிச்சுட்டு காரில் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன அவுட் ஹவுஸ், அதில் ஷூட்டிங் இருந்தது. நைட்டில் இங்கே ஷூட் பண்ணுவார், மறுபடியும் டேயில் போய் பிஎஸ் வீரப்பா படத்துக்கு ஷூட்டிங் போவார். இப்படி மாறி டேட்டே இல்லாமல் ஒர்க் பண்ணி கொடுத்த படம் அந்த படம் பூஜை போட்டதுலேருந்து 35வது நாள் படம் ரிலீஸு. டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், August 15 ரிலீஸுன்னு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். நல்லா போச்சு அந்த படம், நல்லா போச்சு. விஜயகாந்துக்கு எனக்கு 4 படம் பண்ணார், 4 படத்தில் நல்லா கோஆப்ரேட் பண்ணால். அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது படம் மாநகர காவல், ஃபில்ம் இன்ஸ்டியூட்டு, கேமரா சிவா எல்லாம் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. தியாகராஜன் தேவன் நல்லா போச்சு. முந்தானி முடிச்ச பற்றி சொல்ல வேண்டியதில்லை, அது ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ண படம். சினிமாவில் படம் பண்ணணுன்னு அவருக்கு ஆசை இருந்தது, எங்களுக்கு ஆசை இருந்தது. மேனா தேட்டரில் ராமலிங்கம்னு இன்சார்ஜ், அவர் தான் வந்து கோ கெட்டர். எனக்கு அவர் ஒரு அமௌண்ட் சொன்னார், நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தூரில் நின்று போச்செல்லாம் ஒன்று ரிவைஸ் பண்ணி சொன்னாங்க பெருவினா. எல்லோரும் கேட்டால் நியாயம்தான் சார், கொடுத்துருங்க சார். நாங்கள் அப்புறம் போட்டு அவர் கண்டிஷன் போட்டார், கதையை உங்கள் ரூமில் உட்காந்து கதை சொல்ல மாட்டேன், பாம் குரோ காட்டேஜ் நம்பர் 88 வந்துருங்க, கதையை நீங்கள். ஏன் சார், நான் என் ரூமில் தான் எல்லா கதையும் கேட்பேன். இல்லை சார், தயவுசெய்து எனக்காக நீங்கள் கேட்டு தந்துடுறேன். நான், குமரன் அண்டு பாலு 3 பேருமா போனவங்க. அவர் கதை ஆரம்பித்தார், எல்லோரும் வெளியே போய் சொல்லிட்டாரு. கதையை சொல்லி முடித்த உடனே காஃபி இன்டர்வலில் வந்து காஃபினார், எங்களுக்கு காஃபி கொடுத்தாரு. அவர் வெளியே போயிட்டு திரும்பி வந்தார். செகண்ட் ஹாஃப் சொன்னார். செகண்ட் ஹாஃப் சொல்லி முடித்த உடனே சொன்னேன், சார் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், இது டெஃபினட் படம், சூப்பர் ஹிட்டு படம், எனக்கு நல்லா தெரியுது. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட், பர்ஃபெக்ட் ஸ்கிரிப்ட் எங்கள் ஃபாதர் கேட்டால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரென்த்தே, ஃபாதருடைய ஸ்ட்ரென்த்தே ஸ்கிரிப்ட் தான். அவர் கேட்டுருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பார் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்குறதுக்குன்னு சொன்னேன். இந்த படம் நல்லா, ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணார், நல்லா பண்ணார். அதில் வந்து ஏன் அவர் இங்கே கதை சொல்ல மாட்டார், ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன்? டைவர்ஷன் இருக்கும், உங்களுக்கு டெலிஃபோன் வரும், உங்களுக்கு மனசுக்கு கூட வெறும் நாங்கள் 3 பேர், அவர் ஒரு 4 பேர் தான் அந்த கதையை உட்காந்தான ரூமுக்குள்ளே. இன்டர்வல் போனார், காஃபி குடித்தா திருப்பி வந்தார், கதையை சொல்லி முடித்தார். ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லிட்டார், ஒரு ஷார்ட் கூட விட்டு போச்சுன்னு சொல்லாமல் ஃபுல்லாக நேரேட் பண்ணார். ஸோ இதில் போய் லொக்கேஷனில் போய் ஷூட் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. எக்ஸ்பென்சிவாக இருந்தது, பட் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் வேஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் இருந்தது. பட் இருந்தாலும் ஹார்டாக ஒர்க் பண்ணார், நல்லா பண்ணி கொடுத்தாரு. ராஜா போடுறதில்ல, மியூசிக் போடுறதா இல்லை. பிரதர் வந்து குமரன் வந்து சங்கர் கணேசன் மியூசிக் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். இவர் வந்து கங்கை மரன்னார். கடைசியில் திடீர்னு ஒரு நாள் வந்து ராஜா பண்ணார். ராஜா வந்து நான் பண்ண மாட்டேன்னாரு. அப்புறம் ராஜா இவர் போய் பார்த்தாரு. அப்புறம் ராஜாவை ஒத்துக்கிட்டு வந்து அவர் வந்து கேட்டார், நான் பண்ணுறேன்னாரு. ஸோ அண்டு எனக்கு மியூசிக் கம்போசிங்கில் எங்கள் பிரதர் வந்து உட்காருவார் வழக்கமாக. சார் யாரும் இருக்கக்கூடாது, நானும் ராஜா மாத்திரம்தான் சார் அப்படின்னாரு. சரி சார்ன்னு சொன்னோம். அதே மாதிரி நல்லா பண்ணாங்க. ராத்திரி எல்லாம் உட்காந்து கரெக்ஷன் லிரிக்கை கரெக்ட் பண்ணிக்கிட்டு டேக் வரலும் போயிட்டு காத்தால் ரெக்கார்டிங் தேட்டரில் கூட கரெக்ஷன் பண்ணார். அவர் லேஸில் திருப்தி ஆக மாட்டார். படம் மாமா வந்தது,
எம்ஜிஆர்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணோம், நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும் சார். நான் வரேன்னு ஒத்துக்கிட்டாரு. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்தாரு. முத்துராமன் சாருக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் ஆயிருந்தது. அதனால் எம்ஜிஆர் டேட் கொடுத்துட்டாரு இது ஃபங்க்ஷனுக்கு. நான் போய் அவர்கிட்ட திருப்பி சார் ஒரு மாதம் தள்ளி வச்சுப்போமா சார். நான் ஏன் என்ன முதலாளி என்ன விஷயம்னாரு. இல்லை முத்துராமனுக்கு கேட்ராக்ட். யார் டைரக்டரு அப்படின்னாரு. பாக்யராஜ். முத்துராமன்றீங்களா? இல்லை சார், எங்கள் ஃபங்க்ஷனில் முத்துராமன் தான் சார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கணும். நான் வெல்கம் அட்ரஸ் கொடுப்பேன், அவர் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுப்பாரு. முத்துராமன் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ண எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், நீங்கள் தப்பாக நினச்சிக்கூடாதுன்னு என்ன திருத்திட்டு என்கிட்ட எல்லோரும் டேட் கேட்பாங்க. நான் முத்துராமன் டேட்டுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்களா? சரின்னு தட்டி கொடுத்துட்டு சரி ஒரு மாதம் தள்ளி வச்சுக்கோங்கன்னார். முந்தான முடிச்சு என்று பெயர் வைத்தார்கள். எந்த காரணத்துக்காக பெயர் வைத்தார்கள் என்பதை விட இந்த முந்தானை என்பதை பற்றி ஒரு பெரிய அரசியல் சர்ச்சை ஏற்படுகின்ற அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். பெரியவர் நாகிரெட்டியார் அவர்கள் என்னிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த முந்தானை முடிச்சு என்பது பிரம்ம முடிச்சு என்று ஆந்திரத்திலே சொல்வார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இந்த பிரம்ம முடிச்சு என்றாலும் சரி, அன்பு முடிச்சு என்றாலும் சரி, பொதுவில் மக்களுக்கு இந்த தொழிலுக்கும் இடையில் போடப்பட்ட உறுதியான முடிச்சு என்பதை இங்கே நான் குறிப்பிட்டாக வேண்டும். இந்த பல பிரச்சனைகள் இருக்கின்ற நேரத்தில் 202 நாட்கள் ஓடிய படம் என்று சொல்லும்போது நாம் அனைவருமே பெருமையடைய காரணம் உண்டு. முந்தானை முடிச்ச படத்தை நான் பார்த்தேன். நண்பர் சரவணன் அவரிடம் கேட்டு வீடியோ கேசட்டையும் வாங்கி வைத்திருக்கிறேன். அடிக்கடி போட்டும் பார்க்கிறேன். அடிக்கடி ஏன் என்று கேட்கக்கூடாது. நான் அன்பே வா படத்தில் நடிக்கும்போது நண்பர் சரவணன் அவர்கள் அவருடைய சகோதரர்கள் எப்படி என்னிடம் பழகினார்கள் என்பதை நான் எண்ணி வியக்கின்றேன். தென்னாலிராமன் கதை சொல்லும்போது இருந்தும் செத்தான், இருந்தும் கெடுத்தான், செத்தும் கெடுத்தான் சொல்வார்கள். ஆனால் ஏவிஎம் அவர்கள் இருந்தும் இந்த உலகை, இந்த திரையுலகத்தை வாழ வைத்தார்கள், மறைந்தும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எண்ணும்போது அந்த பெருந்தகையினுடைய வாரிசுகள் நிச்சயமாக இந்த புகழ் பெறுவது ஆச்சரியப்படத்தக்கது அல்ல என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு படத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்பும்போது ஏவிஎம்ஐ போன்றவர்கள் ஒரு முத்திரை பதிக்காமல் இருக்க மாட்டார்கள். அமரர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், நான் ஏதோ அவர் ஊருக்கு டெல்லிக்கு போகும்போது காரிலே போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு அதாவது இன்டீரியர் என்பார்களே, அதுபோல கிராமப்புறங்களிலே உள்ள ஒரு கொட்டைக்கு போனார். ஏதோ தமிழ் படம் அல்ல, இந்தி படம் ஓடுகிறது என்று போனார். ஏவிஎம்ஆர் தயாரிக்கப்பட்ட படம். அந்த படத்தை அங்கு அவர்கள் திரையிட்ட போது அந்த எம்பளம் அங்கே காட்சியளித்தவுடன் அந்த மக்கள் கைதட்டினார்கள் என்பதை என்னிடம் சொல்லி அவர்கள் பெருமைப்பட்டார்கள். நம்மவர்கள் அந்த பெருமையை வேறு இடத்தில் சேர்க்க முடிகிறது, பெற முடிகிறது என்றால் அது நமக்கெல்லாம் எவ்வளவு தலை உயர்வை கொடுக்கிறது என்பதை அவர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஏவிஎம் இப்படிப்பட்ட படங்களை எடுப்பதில் ஆச்சரியமில்லை. இன்னும் தொடர்ந்து 200 என்பது 250, 200 என்பது ஒரு வருடம் என்ற அளவுக்கு அவர்கள் ஓடுகின்ற படத்தை, மக்கள் விரும்பி பார்க்கின்ற படத்தை, ஓட்டுகின்ற படம் அல்ல, ஓடுகின்ற படம், அந்த படத்தை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டும், மற்றவர்களும் எடுக்க வேண்டும். முயன்றால் முடியாதது ஒன்றில்லை என்கிற வகையில் மற்ற தயாரிப்பாளர்களும் துணிந்து இதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி இதில் நடித்த கலைஞர்கள், உழைத்த கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பை தந்ததற்காக பல தயாரிப்பாளர் பாக்யராஜ், தலைமை வைத்த நாகிரெட்டியார் அவர்களுக்கெல்லாம் என் நன்றியை சொல்லி, கலைஞர்கள் ஒன்றுபட்டு ஒரு முடிவை சொல்லுங்கள், அதுதான் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த அரசின் முடிவாக இருக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லி அண்ணா நாம் வாழ்கின்ற கூறி விடைபெறுகிறேன். அடுத்து உங்கள் படங்கள் சொல்கிறதுல வந்து சம்சாரம் மின்சாரம் ஒரு முக்கியமான படம். நல்லவனுக்கு நல்லவன் படத்தை வந்து பண்ண போகும்போது விசுக்கிட்ட வந்து நான் ஒரு அமௌண்ட் தரேன்னு சொன்னேன். அவர் ஒரு அமௌண்ட் கேட்டார். நான் சொன்னேன், நீ என்கிட்ட விட்டுடுங்க, கதை வசனம் ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டா எனக்கு திருப்தியாக இருந்தது.
படம் ப்ரொசீட் பண்ணுறோம், நீங்கள் எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்கன்னாரு. நான் சொன்னேன் இவ்வளோ தான் நான் கொடுப்பேன், நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் பின்னாடி பார்த்துக்கலான்னு. ரொம்ப ரிஜிடாக இருக்கீங்க சார் நீங்கள். இல்லை சார் நீங்கள் பண்ணுங்கள் சார் பார்த்துக்கலான்னு. படம்லாம் முடிஞ்சு ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டு அவர் ரூமுக்கு கூப்பிட்டேன். என்ன அமௌண்ட்டு நான் பேசணுன்னோ அந்த அமௌண்ட்டை டபுள் த அமௌண்ட் கொடுத்தேன் அவர்கிட்ட. என்ன சார் இது அப்படின்னாரு. இல்லை சார் நான் அன்றைக்கே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் உங்கள் சம்பளம்னு. நான் அது நல்லா வந்தால் கொடுக்கணும்னு நினச்சேன், எனக்கு திருப்தியாக இருக்குது, அதனால் கொடுத்தேன். சார் இது கொடுத்து பதில் எனக்கு ஒரு படம் கொடுத்தீங்கன்னா சந்தோஷப்படும். சார் நீங்கள் 4 படம் பண்ணுறீங்க சார், உங்களை வச்சு நான் எப்படி சார் பண்ண முடியும்? இப்போ முத்துராமன்னா பண்ணலையா சார்னார். முத்துராமன் வந்து வெறும் டைரக்டர் மாத்திரம், நீங்கள் ஸ்கிரிப்டு, ஆக்டிங்கு, டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் எல்லாம் பார்த்துக்கிறீங்க. 4 படம் பண்ண போகும்போது உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து சென்சாரை என் கையில் கொடுக்குற சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குற வரலும் ஒரு படம் பண்ணிங்கன்னா நான் படம் தர்றேன் உங்களுக்குன்னு. அதுக்கப்புறம் வெளியே போனால் ஏதோ படம்லாம் பண்ண சரியாக வரல வந்தார். இப்போ நாங்கள் இப்போ ஃப்ரீ, நான் உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிஷனில் நான் படம் பண்ணி கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் உங்கள் கையில் கொடுத்துட்டு நான் படத்தை முடிக்கிறேன் சார். சரி கதை சொல்லுங்கன்னா அவர் ஒரு கதையாக சொல்ல ஆரம்பித்தார். 3-4 கதை சொன்னார். எனக்கு ஒரு கதையுமே திருப்தியாக இல்லை. காவலன் கோவலன் கதை மாதிரி கதையெல்லாம் சொன்னார் சார். அப்போ கோவம் வந்துருச்சு அவருக்கு. 4வது கதை சொல்லி முடிச்சோடனே, சார் நீங்கள் எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் சார், இப்படி இழுத்து அடிக்காதீங்க, இழுத்து அடிக்கக்கூடாது சார் நீங்கள். இல்லை சார் நான் உங்கள்கிட்ட இருந்த குடும்பம் ஒரு கதை மாதிரி நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீங்கள் என்னென்னமோ கதை சொல்கிறீங்க, லவ் ஸ்டோரி சொல்கிறீங்க, அதை சொல்கிறீங்க. சரி சார் நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன் சார்ன்ட்டு ஒரு கதை சொன்னேன். ஏன் சார் இதை சொல்லலை சார்? இது உறவுக்கு கை கொடுப்போம். நான் ட்ராமா போட்டது ஒய்ஜி மகேந்திரன் டைரக்ஷனில் ஜெமினி கணேசனை வச்சு எடுத்து 6 நாள் கூட போகல சார், தூக்கி போட்டாங்க அந்த படத்தை. 3000 ரூபா பேசுனாங்களா, 300 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பணமும் கொடுக்க மாட்டேன்ட்டார், என்ன விரட்டி விட்டார், காம்பவுண்ட் விட்டு. கோபாலகிருஷ்ணன் விரட்டி விட்டாரான் லிட்டரலாக. ஆமாம், ஆனால் இது விட்டுடலாமே, நம்ம வாங்கிக்கலாமே இந்த ரைட்ஸுன்னு. டிஎன் சுப்பிரமணியம் டிஎன்எஸை விட்டு நீங்கள் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுங்கன்னு. அவர் இந்த கதை என்னத்துக்கு நான் வேறு கதை கொடுக்குறேன்னு என்னாரா. இல்லை இந்த கதை தான் வேணும். நான் அவருக்குன்னு சொல்லி பேசி 25,000 ருபீஸ் கொடுத்து நான் அவருக்கு 5,000 ரூபா லாபம் கொடுத்து 30,000 ருபீஸ் கொடுத்து வாங்கினேன். வாங்கிட்டு அவர் ஸ்கிரிப்ட் பண்ணேன். கோபாலகிருஷ்ணன் நல்ல ஸ்கிரிப்ட், ரொம்ப நல்லா பண்ணார். நான் ஏன் சார் இது ஏன் போகலைன்னா, இதில் காமெடி இல்லை சார் உங்களுக்கு அப்படின்னு. காமெடி நான் பண்ணிருக்கேன், என் தம்பி இருக்கானே சார். உங்கள் காமெடி தாமரம் தான்னா தாங்காது சார். அப்போ ஜனகராஜோ கவுண்டமணியோ அதெல்லாம் எனக்கு சூட் ஆகுது சார். நான் அவங்களெல்லாம் போடணும் சார், மனோரமா போட்டுக்கோங்க சார். ஐயோ மனோரமா போட்டால் கோதாவரி கேரக்டர் போட்டால் கதை. கோதாவரி கேரக்டர் ஏன் போடுறீங்க? ஒரு வேலைக்கார பொம்பளைன்னு போடுங்க சார். வாசலில் கோலம் போடுறதுலேருந்து கணத்தாடி வரலும் வர்ற மாதிரி வைங்க. அந்த த்ரோட் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கேப் ஃபில்லப் ஆகிடும். கெட்டுப்போம் சார் என்னார். இப்போ இப்படியே கெட்டுப்போன்னு சொல்லாதீங்க, உட்காந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட திருப்பி சொல்லுங்கள். கெட்டுப்போம்னா அப்போ ஒத்துக்கிறேன், சும்மா ஆஃப் ஹேண்டாக சொல்லக்கூடாது. நீங்கள் 4 நாள் 5 நாள் கழித்து வந்தார் சார். நிஜமாகவே எனக்கு புரியல சார், எப்படி இந்த கதை பண்ண அந்த கேரக்டர் இல்லாமல் அதை உருவன கதையே கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னா. ஸ்கிரிப்ட் அவர் தான் பண்ணார், சஜஷன் தான் என்னது. பட் ரொம்ப நல்லா ஸ்கிரிப்ட் பிரமாதமாக பண்ணியிருந்தார். அந்த கம்முன்னு கடை அது இது எல்லாம் போட்டு தூள் கிளப்பி விட்டார். தமிழ் சினிமாவில் அந்த படம் ஒரு மைல் ஸ்டோன். அவர் என்கிட்ட 15 லட்ச ரூபா கொடுங்க, நான் படம் எடுத்து கொடுக்குறேன்னாரு. 15 லட்ச ரூபாய்க்கு பதிலாக நான் சொன்ன ஸ்டாக்கு நான் கொடுத்துட்றேன், 14 லட்ச ரூபா கொடுத்துட்றேன் உங்களுக்கு, நெகட்டிவ் இதெல்லாம் கொடுத்துட்றேன். மற்ற எல்லாம் ஒரு அம்பாசிடர் காரை வச்சுட்டு படம் எடுத்தார். பணம் அவங்க பேரில் இப்போ கம்பெனி பேரில் பணம் கொடுத்துட்டேன். ஒரு காரை வச்சுக்கிட்டு 9 மணி ஷூட்டிங்னா 9:15 ஃபஸ்ட் ஷாட்டு, லஞ்ச் பிரேக்கு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் பில் கிடையாது, டான்சர்ஸ் கிடையாது, எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக காம்பேக்டாக பண்ணார். ரொம்ப நல்லா வந்தது படம், திருப்தியாக இருந்தது எனக்கு. ரைட்ஸு வந்து அவர்கிட்ட இல்லை, என்கிட்ட தான் இருந்தது. பட் நான் என்ன சொன்னேன், நீ நல்லா வந்திருக்கேன், வெளி ரைட்ஸுக்கு ஏதாவது கொடுத்தா 50% உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு. நான் தெலுங்கில் நான் எடுக்கிறேன்னு இவர் நீங்கள் எடுங்க சார் அதை அப்படின்னு நான் சொன்னார். அப்புறம் தெலுங்கில் பண்ணும்போது இல்லை சார் நான் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே முத்துராமன் வச்சு பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு இவ்வளோ ரூபா கொடுத்துருங்க சார். நான் ஏதோ ஒரு அமௌண்ட் சொன்னார், கொடுத்துட்டேன். அதுமாதிரி ஹிந்தி படம் 3 லட்ச ரூபா ரைட்ஸ் வந்தது, 3 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அவர் கொடுத்துட்டேன். மலையாளம் ரைட்ஸ் வந்து அதுமாதிரி கொடுத்தேன். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நேஷ்னல் அவார்டு வரும்னு. வந்தோடனே நான் ஃபோன் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு கோல் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சார் வெளியே இப்போ சொல்லாதீங்க, நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லுங்கள், அது வரலும் சொல்லாதீங்க. இப்படி ஒன்று சொல்லிட்டீங்க, ராத்திரியெல்லாம் தூங்க முடியல சார், எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணி விட்டுட்டீங்க சார், நீங்கள் என்கிட்ட சொல்லாமே இருந்திருக்கலாம் சார்னாரு. நான் என்ன சொன்னேன், சார் இது ஒரு பெரிய ஈவெண்ட் சார், நீங்கள் யார் யாரை கூட்டிகிட்டு வரணுமோ டெல்லி கூட்டிகிட்டு வாங்க. 7 பேரோ 8 பேரோ சொன்னார். அவங்க அம்மா, அவங்க பிரதர் எல்லாம். அவ்வளோ பேருக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்து இங்கேருந்து கூப்பிட்டு போய் ஹோட்டலில் ரூம் போட்டு ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள் இது. அங்கேயே ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணி டிடி வாசு எல்லாம் இருந்தாங்க. நல்ல ஒரு கேதரிங், குட் கேதரிங். ஸோ ரொம்ப ஹாப்பியாக வருது. எல்லாம் முடிஞ்சு நான் கிளம்ப போகும்போது, ஹோட்டலை விட்டு கிளம்பும்போது, நீங்கள் உங்கள் ரூம்லேயே இருங்க சார், நான் வரேன்னார். இல்லை சார் நான் கீழே லாபியில் உங்களை பார்க்குறேன். இல்லை சார் நீங்கள் ரூமில் தான் இருக்கணும், நான் ரூமுக்கு தான் வருவேன்னார். சார் என் ரூமில் உட்காந்து அவரும் ஒரு ஒய்ஃப் வந்து இது ஆள் விழுந்தாங்க. சார் எங்கள் லைஃப்லேயே மறக்க மாட்டோம்,
படம் எடுத்த சக்ஸஸ் மாத்திரம் இல்லை, எங்களை நல்லா ட்ரீட் பண்ணீங்க சார், ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். நாங்களும் ரொம்ப ஹாப்பி. அவரும் ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் அதே மாதிரி த்ரோவே ப்ரைஸுக்கு கொடுத்தேன். அது வாங்க மாட்டேன், நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படம் வாங்கினீங்கன்னா தான் ரஜினி படமாக கமல் படமாக உங்களுக்கு கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த கண்டிஷனில் வாங்கினா அது ஜாக்பாட் மாதிரி அடித்து தூள் கிளப்பிட்டு போயிடுச்சு. 1:10 இல்லை எல்லாருக்கும், 1:10 இல்லை எல்லாருக்கும். கோயம்புத்தூரில் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்து அவர் வாங்கினார். அவர் ஒரு படம் சரியாக போகல, எனக்கு ஒரு ராதாகிருஷ்ணன் அவர் பேர் பாலகிருஷ்ணன். நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போல் மிஸ்டர் பாரத் எனக்கு ரேட்டை குறைச்சிக்கோன்னா ஒரு 1,00,000 கொடுத்தேன் அவர்கிட்ட. இது வேண்டாம், இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, எனக்கு அந்த படத்தை கொடுத்துருங்க என்னார். நீங்கள் எவ்வளோ வேலை போட்டிருக்கீங்கன்னா 5,00,000 போட்டிருக்கேன். சரி 4,00,000 கொடுங்க, இந்த 1,00,000 அட்வான்ஸாக வச்சுக்கோங்கன்னார். அதுக்கப்புறம் ஒரு பேமெண்ட்டும் கொடுக்கல. படம் ரிலீஸ் ஆக போகும்போது எங்கள் ஆட்கள்லாம் அலறாங்க கிடந்து, சார் இந்த படத்தை கொடுத்துட்டீங்களா சார் நீங்கன்னு. நான் சொன்னேன், நான் வேர்டு கொடுத்துட்டேன் அவர்கிட்ட, அவர் அட்வான்ஸ் கொடுக்கல தவிர இந்த படத்தை வாங்கிக்கல, அதை அட்வான்ஸாக ட்ரீட் பண்ணிக்க வேண்டியதான், வேறு வழி இல்லைன்னு. அவர்கிட்ட கேட்டேன், நான் உங்களுக்கு இப்போ ப்ராஃபிட் கொடுத்துட்றேன் படத்தை கொடுத்தேன். அதெல்லாம் இல்லை சார், எனக்கு படம் வேணும் சார். 45 lakhs 50 lakhs கலெக்ட் பண்ணிச்சு. எல்லாருக்கும் எவ்ரிபடி மேட் ஏ சப்ஸ்டான்ஷியல் ப்ராஃபிட், இன்க்ளூடிங் அவர் ஆனந்தா சுரேஷ். நல்லா படம் பண்ணாங்க. படம் முடிஞ்ச உடனே ப்ரொஜெக்ஷன் பார்த்தா பாலு வந்து அலறிடுச்சு. என்னென்னது படம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் வீட்டை விட்டு திரும்பி வராங்கன்ற, இது ரொம்ப பயமாக இருக்கு என்னென்னாரு. திருலோக முத்துராமன் சாருக்குமே கொஞ்சம் டவுட்டு, சார் இது எப்படி சார் எடுத்துப்பாங்க. சார் எனக்கு இந்த கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் கதை சொல்ல போகும்போது எப்படி சிறை படத்தில் புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு தாலி தூக்கி போட்டுறால, அதுதான் அந்த படத்தினுடைய ஹைலைட்டாக இருந்தது. ஒரு சின்ன படத்துக்கு ஒரு பேசக்கூடிய கிளைமேக்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும் பாரு, நீ உருவி பண்ணிக்காதானே, நிச்சயமாக நல்லா போகும் பாரு என்ன. சென்சார் முடிஞ்ச உடனே உட்காந்துட்ருக்கேன், ரொம்ப நேரம் ஆச்சு. எனக்கு என்ன ப்ராப்ளம், வெறும் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார். இங்கேயும் எங்கேயும் விசு போகிறாரு வராரு. இந்த ஹிந்தி பேசணும், அது தப்பாக போச்சா, இது தப்பாக போச்சுன்னு உள்ளே கூப்பிட்டாங்க. சார் க்ளீன் பிக்சர், யூஸ் சர்டிஃபிகேட் வித்தவுட் கட்ஸ்னாங்க. ஆனால் சார் எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை சார், இப்போ உங்கள்கிட்ட பேசலாம், ஃப்ராங்காக பேசுகிறேன், அது ஃப்ரெண்ட்ஸ் பேசலாமான்னு. என்ன வாட் யூ திங்க் அபவுட் த பிக்சர்னு. சார் அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம், கிளைமேக்ஸ் ரைட்டாக ராங்கான்றதான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். 3 பேர் ரைட்டுன்றாங்க, ஒரு லேடி மாத்திரம் ராங்கன்னு சொல்கிறேன். வெளியே வந்தோன்னு சொன்னேன், இந்த படம் ஜூப்ளி, யூ டேக் இட் ஃப்ரம் மீன்னு பாலுகிட்ட. ஏன்னா எப்போ வந்து ஒரு சின்ன படத்துக்கு கிளைமேக்ஸை பற்றி ஒரு சென்சார் ஆஃபீஸில் இருக்கவங்க 4 பேர் பேசியிருக்காங்கன்னா, இதுதான் டாபிக் ஆஃப் த பிக்சராக இருக்க போது, இந்த கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அதே மாதிரி பை காட்ஸ் கிரேஸ் அப்போ ஜூப்ளியும் போச்சு, நேஷ்னல் அவார்டு வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் நான் நல்லா அவங்கள ஃபுல்லாக ஹாப்பியாக அவங்கள கூட்டிகிட்டு போய் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸில் உட்கார வச்சு ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் எல்லாருக்கும் போட்டு எல்லாம் பண்ணேன். அவர் மாத்திரம் பக்கத்தில் சொந்தக்காரங்க வீட்டில் ஆர்த்தடாக்ஸ் அவங்க, அதனால் அவங்க மாத்திரம் இருக்கணும்னா மற்றவங்கெல்லாம் ஹோட்டலில் என்ஜாய் பண்ணாங்க. பார்ட்டி கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம். திரும்பி வரும்போது என்னதெல்லாம் பிஸ்னஸ் கிளாஸ் இருந்தது, அவங்களுக்கும் பிஸ்னஸ் கிளாஸ் அடுத்த நாள் இருந்தது. அவரால் அங்கே இருக்க முடியல, எக்ஸைட்மெண்ட்டு. நான் மெட்ராஸுக்கு இமீடியட்டாக போகணும் சார். நான் என்ன பண்ணேன், என் சீட்டெல்லாம் அவருக்கு கொடுத்துட்டு நான் எக்கானமியில் உட்காந்துட்டு, நானும் ஒய்ஃபெல்லாம் எக்கானமியில் இருந்துட்டு அவருக்கு பிஸ்னஸ் கிளாஸை கொடுத்தோம். என்ன சார் இதுனார். இல்லை சார், ஐ வாண்ட் டு ட்ரீட் யூ வெரி வெல், ஐ ஆம் வெரி ஹாப்பி, ஐ வாண்ட் யூ டு பி ஹாப்பி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த நெவர் எண்டு, அந்த சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது அந்த அளவுக்கு. ஏவி நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எத்தனையோ நட்சத்திரங்களை வந்து நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்கீங்க. சிவாஜி, சிவகுமார் அப்படின்னு பட்டியல் சொல்லிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி தொழில்நுட்ப கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டைரக்டர்ஸ் இந்த நிறுவனத்திலேருந்து வந்திருக்காங்க. எம்.வி. ராமன் தொடங்கி ஏசி திருலோச்சந்தர், இது மாதிரி நிறைய பேர், கிருஷ்ணன் மஜி, நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம்.
இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் வந்து படம் எடுக்காமல் இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய நஷ்டமாக நான் நினைக்கிறேன். அதை வந்து எப்போ சரி பண்ண போகிறீங்க திருப்பி? சினிமாவில் ஏற்படுற நஷ்டம் ஜாஸ்தி வராத காலத்தில் எடுக்கலாம் திருப்பி படம். இப்போ வர லாஸ் வந்தால் பெருசாக வருது. குறைஞ்சபட்சம் வந்து ஒரு சிறு முதலீட்டிலையாவது நீங்கள் வந்து சரி, அது எத்தனை இப்போ தியேட்டர் கிடைக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டர் கிடைக்கிறது, டைரக்டர்ஸ் வந்து ஒத்துக்கிட்டு உள்ள படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் காஸ்ட்டை ஏற்றுறது எல்லாம். சின்ன படத்தில் கூட நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு 2.5 crores ஒரு படம் எடுக்கலாம்னு நினச்சேன். அது முடிய போகும்போது 4 கோடிக்கு ஆகிடுச்சு. ஸோ அதில் பாதியில் சண்டை போட்டு நிறுத்துறதா என்னன்னு தெரியல. ஸோ வாங்கும்போது 4 கோடி வாஷ் அவுட்டு. ஏன்னா பப்ளிசிட்டி அமௌண்ட் தான் கவர் ஆச்சு படத்தில். ஸோ கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்கிறது பெட்டர் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இல்லை, அந்த நிறைய நாள் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த ரெஸ்ட்டு. இப்போ வந்து அட்லீஸ்ட்டு பார்ப்போம், சினிமா காலம் மாற்றத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இல்லை தோணலை. உங்கள் நிறுவனத்தில் வந்து அறிஞர் அண்ணா, கலைஞர் மு கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, என்டி ராமாராவ் அப்படின்னு 5 முதல்வர்கள் பணியாற்றியிருக்காங்க. அவங்களோட உங்களுக்கு வந்து நல்ல நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கும். எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கம் பழக்கம். நான் வந்து 12 வயசில் அவர் எம்ஜிஆரை நான் பார்த்துருக்கேன். அதிலிருந்து அவரோட பெரிய ஃபேன் தான். அவர் தான் உங்களை வந்து சென்னையினுடைய ஷெரீஃபாக்கி 2 வருஷத்துக்கு பார்த்தாரு. அதை தவிர ரொம்ப பிரியமாக இருப்பார் என்கிட்ட. அவர்கிட்ட ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. எப்போ பார்க்கணுன்னு சொன்னாலும் நானும் பாரதியும் ஒரு நாள் ஃபோன் பண்ணோம். புதுமை பண்ணிவிட்டு சரியாக போகல, ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகிட்டார் பாரதி. என் சிஷ்யம் பண்ணி முந்தானி முடிச்சு அவ்வளோ பெருசாக போய் நான் பண்ணி சரியாக வரல, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. இவளுக்கும் எம்ஜிஆர் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் படத்தை அப்படின்னு. போய் சின்னவரை பார்க்கலாமான்னு கேட்டார். சரி ட்ரை பண்ணுவோன்னு ஃபோனை போட்டேன். சம்பத் எடுத்தார். சார் வந்து எம்ஜிஆர் பார்க்க வரணும், சிஎம்ஐ பார்க்க வரலாமா, நானும் பாரதி வரலாமான்னு கேளுங்க. அது கேட்டார். வர சொல்லுங்கள் அப்படின்ட்டார். சரி நானும் பாரதியும் போனோம். போன உடனே யாரோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் உள்ளே இருந்தாங்க. எல்லோரும் வெளியே அனுப்பிட்டார். உள்ளே எங்களை கூப்பிட்டாரு. என்னன்னு கேட்டார். ஒன்றும் இல்லை சார், சும்மா அவர் உங்களை பார்க்கணுன்னாரு. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தது சார், உங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குன்னாரு பாரதி ராஜா. உடனே ஃபோன் எடுத்தார். சம்பத்தை கூப்பிட்டுட்டு வீரப்பா போடுனார். ஆரம் வீரப்பன்னு அவர் வீரப்பான்னு அப்பா வர்றாரு. இது படத்துக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருங்க, எல்லா இடத்துக்கும் கொடுங்க அப்படின்னாரு. சரி சார் சொல்லிவிட்டு வச்சு நீங்கள் போய் பாருங்கள் வரேன்னாரு. அவர் ஆரம் வீரம் சார் போய் பார்த்தா அவரும் எனக்கு ரொம்ப க்ளோஸ் எங்கள் ஃபேமிலியோட ஒரு பிரதர் மாதிரி எனக்கு. அவர் புரியாமல் சொல்கிறாரு, எல்லா இடத்துக்கும் பண்ண முடியாது, காம்பவுண்டிங் இடத்துக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு. சரி சார், அவர் சொன்னார் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் சார், இல்லை இப்போ என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். அவர் தான் சஜஷன் சொன்னார். நாங்கள் போய் டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக நான் கேட்கல, அவர் தான் சொன்னார் என்ன படம் ஓடணும் அப்படின்னு சொன்னேன். சரின்னு டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு இந்த காம்பவுண்டிங் மாத்திரம் கிடையாதுன்னாரு. சரின்னு நான் அப்புறம் போய் தேங்க் பண்ணுறதுக்கு போனேன். எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டாருல்ல அப்படின்னாரு. இல்லை சார் காம்பவுண்டிங் கொடுக்க முடியாது. நான் ஏன் அப்படின்னாரு. தெரியாது சார், அவர் சொன்னதான் சார். ஃபோனை போட்டார். எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டாரு. அப்புறம் அதையும் எக்ஸாம் பண்ணி கொடுத்தாங்க. அது என்னன்னா படம் பிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் ஓடலைன்னு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்து ஓடின ஒரு பெரிய லெவலில் ஓடின ஒரே படம் புதுமை படம் தான். டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தாவே வந்து அந்த படம் வந்து ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். அவ்வளோ ஆக்சிஜன் மாதிரி படுற மாதிரி எமர்ஜென்சி வார்டில் போட்ட மாதிரி இருக்கும். அதில் வந்து 208 நாள் மதுரையில் மாத்திரம் போயிருக்கு அந்த படம். அவர் வந்து என்கிட்ட எனக்கு ஷீல்டு கொடுக்கல. நான் அவருக்காக ஸ்பெஷலாக டேரக்டருக்கு ஒரு ஷீல்டு பண்ணி கொடுத்தேன். நான் ஃபங்க்ஷனாக பண்ணலை, அதை கொடுத்தேன். நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணினா எனக்கும் ஒரு ஷீல்டு கிடச்சிருக்கணும். நான் அந்த படத்தில் பணியாற்றிருக்கேன், உதவி இயக்குனர். அது நல்லா போன ஒரே படம் அது. அவர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட எப்போ வேணுனாலும் பார்க்கணுன்னா ஒன்று கூப்பிடுவார். கலைஞரை பொறுத்தவரைக்கும் 2 வருஷம் சரி பார்த்தீங்களா சார் கொடுத்து? 2 வருஷம். 1 வருஷம் ஆச்சு. முடிஞ்சோடனே எனக்கு தெரியாது அது எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஹோம் செக்ரட்டரி வெங்கட்ராமன் இருந்தார் இல்லையா, அவர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு இந்த தரம் ஷரீஃப் போஸ்ட்டுக்கு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு போனேன். இவர் வந்து மணியன் ரெக்கமெண்ட் பண்ணார், என்ஃபீல்டு விஸ்வநாதன், அப்புறம் வேறு யாரோ எல்என் நாராயணன் சன் அப்படின்னு எல்லாம் 12 பேரை போட்டு எழுதிட்டு போயிருந்தேன். ஒவ்வொருத்தர் ரெக்கமெண்டேஷனில் போட்டு எடுத்துகிட்டு போனேன். இது பிராமின் டேர்ன், ஒவ்வொரு டேர்ன் ஆகுது. கன்வென்ஷன், இட்ஸ் நாட் இது இல்லை. ஒரு முதலியார் டேர்ன் ஒன்று, கிறிஸ்டின் டேர்ன் ஒன்று, முஸ்லீம் டேர்ன் ஒன்று, அது மாதிரி இந்த தரம் பிராமின் டேர்னா. ஸோ இவர் எழுதிட்டு போயிருக்கார் 12 பேரை. அது கீழே இருந்து ஒரு கோடு எடுத்தாராம் எம்ஜிஆர். எடுத்துகிட்டு மேலே ஏரோ போட்டு ஏவிஎம் சரவணன் எழுதுனாராம். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னு? அப்படின்னா என்னையா நீ தான் என் ஷரீஃபு, அவர் எம்ஜிஆர் சொல்லி எத்தனை போகிறேன்னு. உங்கள்கிட்ட கன்கரன்ஸ் வாங்கிட்டு தான் நான் இன்டிமேஷன் வாங்கணும். உங்கள்கிட்ட கன்கரன்ஸில் உனக்கு வெறும் இன்டிமேஷன் தான் கொடுக்குறேன் நானார். சரி நானும் என் ஒய்ஃபும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். லைக் சரி ரொம்ப தேங்க்ஸ் சார்ட்டு வந்து உட்காந்தேன். ஒய்ஃப் கேட்டேன், என்ன யார் ஃபோன்? நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ராயிங் ஹாலில் போய் சொல்கிறேன் உனக்கு என்ன. அதுக்குள்ளேயே அடுத்த ஃபோன்
இப்போ பெல் எடுத்தால் இவர் சிவந்தி ஆயிடுச்சு. ஐ வாண்டட் டு பி த ஃபஸ்ட் பர்சன் டு கங்க்ராச்சுலேட். அவர் ப்ரெஸ்ஸு கொடுத்துட்டு தான் எனக்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் போய் உட்காந்து ஆர் வெங்கட்ராமனா யார் வந்தான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. உட்காந்து பின்னாடி உட்காந்துன்னு பையனை கூப்பிடுங்கன்னாரு. கூப்பிட்டாரு. என்னென்ன பக்கத்தில் இருக்கவங்கள தள்ளி உட்காருங்கன்னு சொல்லிட்டு என்ன உட்கார சொன்னார். இன்னொரு வருஷம்னாரு. என்ன சார் இன்னொரு வருஷம்? ஷரீஃபா சார் நான் ஒன்றுமே பண்ணல சார்னு. அதுதான் இன்னொரு வருஷம்னாரு. அதுக்கப்புறம் 3வது வருஷம் ஒரு வேளை சொல்லியிருப்பார் என்னமோ தெரியாது, அதுக்குள்ளே அவர் போயிட்டார். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ பிகம் எ ஷரீஃப். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.